குழம்பு கரைச்சி அடுப்பில் ஏற்றியாச்சு. உப்பு புளி காரெல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ருசி பார்த்துட்டு குழம்பு கொதிக்க விட வேண்டியதான். சரசு சும்மா சொல்லக்கூடாது. வயசாகலும் உன் அழகும் ஸ்டைலும் எப்படி ஒன்று விட்டு போலையோ அது மாதிரி ஒரு கைப்பக்குவமும் ஒன்று விட்டு போல. குழம்பு நல்லா தான் இருக்குது. வேறு லெவல் வேறு லெவல். குழம்பு இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்கட்டும். சரசு இன்னைக்கு மீன் குழம்பு ஒரு பொட்டி பிடிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் துணி சேர்ந்துகிட்டே இருக்கு. எப்படிதான் செய்ய மாட்டேங்குது. கூடையே ரொம்ப வேடுது. இனிமேல் இந்த பிள்ளைகளை அதுங்க துணி அதுங்களே துவைச்சிக்க சொல்லணும். இன்னும் நல்லா பெரிய பிள்ளைகள் ஆகிட்டுச்சுன்னா இன்னும் நம்மள்கிட்டே குழந்தைங்க மாதிரி துணியை கழட்டி போட்டால் நம்ம என்னதான் பண்ணுறது? ஏக்கா வாடி. என்னடா இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏக்கா எதுக்கு இன்புட்டு துணியை சேர்த்து வச்சு துவைச்சிட்டு இருக்கீங்க? பேசாம மிஷினில் போட வேண்டியதானே? எதுக்குமா வேண்டாத வேலை? அதுக்கும் அத்தை நம்மள தான் வைக்குவாங்க. 4 துணியை கையில் துவைக்க முடியாதா? கையில் துவைச்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கு நான் 4 துணியை கையில் துவைச்சி போட்டு போயிட்டே இருப்பேன் 10 நிமிஷத்தில். இந்த கேள்வி கொஞ்சம் கூடுதலாக தாங்க பண்ணுது. நம்ம எல்லாத்தையும் அறிவோமா வைப்போமா எல்லாம் ஏற்றி தருவோமா? கடைசியில் மீன் குழம்பு தாளிச்சுட்டு நான் தான் வச்சேன்னு பிள்ளைங்கிட்ட பெருமை பேத்த போகுது. சரி விடுடி, நமக்கு அந்த வேலை மிச்சம் தானே. நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். இல்லை அதை முடிச்சுட்டு வரவே நமக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் வந்து இந்த துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு விடிஞ்சிடும். நமக்கு அந்த வேலை மிச்சம்னு நினச்சிக்க வேண்டியதான். இருந்தாலும்க்கா எனக்கு மற்ற எல்லாம் பரவாயில்ல. ஆனால் ஒரு துண்டு மீன் டேஸ்ட்டு பார்க்க தர மாட்டேன்னு திறந்துச்சு பார்த்தீங்களா கிளவி? அதை தான் தேர்த்துக்க முடியலக்கா. ஆனாடி அவன் சொன்னதை பற்றியா? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தான் கடைசியாக அவங்க சாப்பிடுவாங்களாம். சமைக்கிறவங்க அப்படி தாண்டி இருக்கணும். இடையில நம்ம தான் 1 மீன் எடுத்து தின்னுவோம் 2 மீன் எடுத்து தின்னுவோன்னு சமைக்கிறப்பயே பாதி மீனை காலி பண்ணிடுறோம். அத்தெல்லாம் எவ்வளோ கண்ணியமாக இருக்காங்க பற்றியா சமைக்கிறப்போ? ஆமாக்கா, நானும் அதான் நினச்சேன். மற்ற விஷயத்தில் எப்படியோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்களா நம்ம மாமியார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும்க்கா இதெல்லாம். ஆமாம் சரி, பேசிகிட்டே இருந்த நேரம் ஆகும். நான் துவைக்கிறேன். அக்கா நான் வேணாம். என்னடி நான் துவைக்க நீ அலசரியா? சேச்சே அதெல்லாம் இல்லை. நான் ஒரு சூடாக காப்பி போட்டு குடிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு டம்ளர் போட்டு தரட்டுமான்னு கேட்க வந்தேன். அதானே பார்த்தேன் வேலைகளை செய்ய போறியோன்னு. சரி போ, அங்கே நான் போட்டு காஃபி எப்பவும் ஃப்ளாஸ்கில் ஊற்றி தான் வச்சுருக்கேன். நீயும் குடிச்சிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வா. சரி. இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கா. எப்போ தான் வேலையை கற்றுக்க போகிற அளவு தெரியல. சரி நம்ம துணியை துவைப்போம். வாசனெல்லாம் மனமும் வருது. குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கேன். யாருக்கும் தெரியாமல் ஒரு குண்டான் சோத்தை போட்டு எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அப்போ தான் மீன் குழம்பு வச்சு மீனை போட்டு ருசி பார்க்க முடியும். ஆஹா, உள்ளே வேறு ஓவராக சீனை போட்டுட்டோம். எல்லாருக்கும் சோத்தை போட்டு தான் நம்ம சாப்பிடுவோன்னு. அவளுக்கு முன்னாடி போய் சோத்தை தூக்கினா என்ன ஆகுறது? மீன் கழுவாமல் மாட்டிக்குவோமே. இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் யாருக்கும் தெரியாமல் வெள்ளை சோத்தை மட்டும் போட்டு சேலைக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இங்கே வந்து நைஸாக மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா அவளுக்கு இந்நேரம் இங்கே இருக்க மாட்டாருங்க. மொட்டை மாடிக்கு துணி துவைக்க போயிருக்காங்க. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் ஒரு சட்டி சோத்தை தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். மீனம்மா பாரம்மா, இன்னைக்கு ஒன்று ஒரு பிடி பிடிக்க போகிறேம்மா. டன் 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 டன். நல்ல வேலை ஒருத்தரையும் காணும். வெள்ளை சோறு இங்கே தான் வச்சுருக்கா. எத்தனையே 2 கரண்டி சோத்தை போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆஹா, மீன் குழம்பு வாசம் நல்லா மனமாக வருதே. சரி இன்னைக்கு நம்ம அத்தை சொன்னதே ஃபாலோ பண்ணுவோம். இன்னைக்காவது ஒழுங்காக ஒரு மருமகளாக நடந்துக்குவோம். எல்லாருக்கும் சோத்தை போட்டுட்டு கடைசியாக நம்ம சாப்பிடுவோம். அத்தைக்கு 80 வயசாயும் எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிறாங்க. நம்மளும் அப்படியே இருப்போம். வெள்ள மீனுக்கும் கல்யாணம், இது சின்னங்க நீ கூட்டம் எல்லாம் ஊர்வலம், அடநடுக்கடலில் நடக்குதையா திருமணம், தாசர கொடியாளுக்கெல்லாம் கும்மாளம். சோத்து எடுத்தாச்சு. போய் மீன் குழம்பு ஊற்றி ஒரு புடி பிடிச்சிடணும். இது நம்ம மருமக உமா சத்தமாக இருக்கே. அவன் இங்கே தான் வந்துட்டு இருக்கான் போல. நம்மள இந்த சோத்து கையமாக பார்த்தா நம்ம இன்னைக்கு சாப்பிட்ருவோன்னு கண்டுபிடிச்சிருவான். அவன் வரத்துக்குள்ள நம்ம எஸ் ஆயிடணும்ப்பா. கல்யாணம்மா கல்யாணம், சூட் கல்யாணம்மா கல்யாணம். என்ன நம்ம மாடிக்கு போகிறப்ப சோத்து சட்டியை மூடி வச்சுட்டு தானே போனோம். இடம் மாறி இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்ம தான் மறந்துருப்போமோ? இருக்கும். சரி நம்ம காரை
ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு போவோம். இந்த பால் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஆஹா, வறுவலுக்கு மீன் இங்கே தான் இருக்கு. பாவத்தை சாப்பிடாம கொள்ளாம வெறும் வயிற்றோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வறுவல் மீன் எடுக்க அவங்க தான் இவ்வளோ தூரம் நடந்து வரணும். நம்மளே எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்துருவோம். சே, பச்சையாக மீனை பார்க்குறப்ப நாட்டில் எச்சு ஊறுது. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அத்தை பேச்சை கேட்டு ஒரு ரூபாய் கூட சாப்பிடாம எல்லாருக்கும் சுத்தத்தை போட்டுட்டு தான் சாப்பிட்றோம். வந்து காஃபி போட்டுக்குவோம். சே, இவரை வேலை பாருன்னு மொட்டை மாடி தான் நினச்சோம். இவன் எதுக்கு இப்போ ஆட்டிக்கிட்டு டக்கன்னு சமையல் அறைக்கு வந்திருக்கான்னு தெரியல. கூப்பிட்டு ஏதாவது வேலை சொன்னாலே இவன் சமையக்கட்டு பக்கம் வரமாட்டா. சமையக்கட்டுக்கு பாதை எதுன்னு கேட்பா. இவன் எதுக்கு இன்னைக்கு சமையக்கட்டுக்குள்ளே வந்தான்னு தெரியல. சரி, அவள் வந்தா என்ன வரலாம் என்ன, நம்ம சோத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம், போட்டு சாப்பிட வேண்டியதான். மீன் இந்த வந்துட்டேன், நீ ஒன்றும் வருத்தப்படாது. அப்பாடா, ஒரு ஒருத்தையும் துணியெல்லாம் துவச்சி காயவும் போட்டாச்சு. ஆமாம், நமக்காக ஒருத்தி காஃபி போடுறேன்ட்டு போனான். அவன் எங்கே போனான்னு ஒன்றும் தெரியலையே. அங்கே போய் ஏதோ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காளோ. இவளை நம்பி ஒரு வேலையை நம்ம கையில் ஒப்படைக்க முடியல. 5 நிமிஷம் விட்டாலும் நமக்கு அரை மணி நேரத்துக்கு வேலை வச்சு விட்ருவா. நம்மளே போய் என்ன ஏதுன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். ஆஹா ஆஹா ஆஹா, சுட சுட சோத்தை போட்டு இப்படி மீன் குழம்பு அள்ளி வச்சு சாப்பிட என்ன அருமையாக இருக்குது. கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சுகம் கிடைக்குமா? சரசு, இன்னும் எதுக்கு தாமதம்? ஆரம்பிக்க வேண்டியதானே? சத்தம் கீழே இருந்து கேட்குது. ஆஹா, அருமா அருமா அருமா. இந்த கிழவி நம்ம கிட்ட என்னென்ன பேச்சு பேசிச்சு. இங்க உட்காந்து என்ன வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அடியே உமா, உன்னை காஃபி போட்டு எடுத்துட்டு வாடினா இங்க என்ன பண்ற? அக்கா, அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. என்ன கீழே மேலுகிட்டு நீங்களா? எத்த ஐயோ, இவளுக்கு கிட்ட போய் கையும் கழுவாம சிக்கிட்டோம். சரி, சமாளிப்போம். அதாவது மல்லிகா, என்னதான் நம்ம சமைச்சாலும் ருசி எப்படி இருக்கும் பார்த்துட்டு தானே மற்றவங்களுக்கு பரிமாறணும். அதான் குழம்புல பச்சை வாசம் போயிருக்கா, மீன்லாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஓஹோ, அதெல்லாம் இருக்கட்டும். பேசுறப்போ தொண்டை ஏதோ கம்முற மாதிரி இருக்கு. அது எனக்கு ஒன்றும் புரியல. தொண்டை ஏதோ கவுற மாதிரி இருக்கு. ஒருவேளை மீன் முள்ளு சிக்கி இருக்குமோ? ஐயோ, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கேன். சரி, யாருக்கும் தெரியாம மீனை வச்சு தின்னணும்னு நினைச்சில்ல, வேணும் நல்லா மாட்டிக்கிட்டு ஊத்தி விடு. மல்லிகா, என்ன காப்பாத்து.